வணக்கம் ஆஃபீஸர்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுற கம்பைன் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்க்க போகிறோம். இது டிப்ளமா அண்ட் சிவில் இன்ஜினியர் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். சில பேர் சொல்கிறாங்க வெறும் டிப்ளமோ மட்டும் சொல்லியிருக்காங்க, சில பேர் இன்ஜினியரும் அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த டவுட்டே வேணாம், நாளைக்கு நாங்கள் இதை அப்ளை பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு அந்த டெமோ காட்டுறோம், நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து டீட்டெயிலை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக வேக்கன்சி பாருங்கள். ஜூனியர் டிராஃபிக் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஹைவேயில் போட்டிருக்காங்க 177 ஒரு 6, அதாவது 183 வேக்கன்சி இருக்குது. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 335,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்குது. இது லெவல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 11th லெவலில் இருக்குது. அடுத்தது செகண்ட் போஸ்ட் பாருங்கள், ஜூனியர் டிராஃபிக் ஆஃபீஸர் இன் பிடபிள்யூ, அதாவது பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 348 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு அதே சேலரி தான். அடுத்த வேக்கண்ட் பாருங்கள், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கண்ட்டு, அதே பே ஸ்கேல் தான். அடுத்த வேக்கண்ட் பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியர் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட். இது வந்து மெரைன் படித்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான வேக்கண்ட்டு. இது 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பே ஸ்கேலில் வந்து 13 இருக்கிறனால இதுக்கு சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி பார்த்திங்கன்னா இதே தான் இருக்கும், மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் சொல்கிறாங்க. ஆஸ் ஏ ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், எந்த ரிசர்வேஷனும் அந்த ரிசர்வேஷன் வைஸ் இப்போ புதுசாக சொன்னாங்களே வன்னியர்களுக்கு 10% இதே ஒதுக்கிது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம், முக்கியமான தேதிகள் மற்றும் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று தான் வந்திருக்கு, 5/3/2021 வந்திருக்கு. இது லாஸ்ட் டேட் என்றைக்கு சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், என்றைக்குன்னா 4/4/21 பண்ணிக்கணும். அதாவது எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி நம்ம அப்ளிகேஷனை ஃபுல் பண்ணி அனுப்பிடணும். இது வந்து என்றைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பேப்பர் 2 ஒரே நாள் நடக்கும், மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் நடக்கும். 6ஆம் தேதி, அதாவது 6ஆம் தேதி 6ஆம் மாதம் நடக்குது. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், அது சிவில் இன்ஜினியர் படித்தா சிவில் இன்ஜினியர், மேரின்னா மேரின், டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல், அது சப்ஜெக்ட் பேப்பர் வரும். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன்றும் கிடையாது. நீங்கள் குரூப் 1 2 4லாம் பார்த்துருப்பீங்களே, சிலபஸ் நம்ம சிலபஸ் லாஸ்ட்டில் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்டில் இருக்குது இந்த எக்ஸாம் எல்லாருக்குமே. அது என்னென்ன லாஸ்ட்டை சொல்கிறேன், எல்லாம் பாருங்கள். ஃபீஸ் எப்பயும் போல் 150 and 100 இது எல்லாமே பே பண்ணணும், அதே ஃபீஸ் தான் பாருங்கள். அடுத்து இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அது கேஸ்ட் வைஸ் இருக்குது. அண்டு அது என்ன பார்த்திங்கன்னா 30 தான் எல்லாருக்குமே, மேக்ஸிமம் 30 கொடுத்துருக்காங்க. அது எஸ்சி எஸ்டி வந்து 35 இருக்குது, 33 இருக்குது, அதனால் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது யார் அப்ளை பண்ணலாம், இது முக்கியமானது பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜூனியர் டிராஃபிக் ஆஃபீஸர் இன் ஹைவே டிபார்ட்மெண்ட், அதில் பாருங்கள் எஜுகேஷன் ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் or it equivalent from any university or institution award from the state board or technical education and training the concurrent state of government. என்ன சொல்கிறாங்க, இதுவாக இருக்கலாம் ஆர் ஈக்குவலண்ட். இதில் சொல்கிறாங்க இதுவாக இருக்கலாம், இல்லை ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஆஸ் டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் அப்ளை பண்ணலாம், பிஇ சிவில் இன்ஜினியர் அப்ளை பண்ணலாம், ஈக்குவலண்ட் கொடுத்தனால. ஸோ நம்ம ரெண்டு பேரும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணால் எக்ஸாம் எழுத போகிறோம், அப்ளை பண்ண முடியல எக்ஸாம் எழுத போகிறதில்ல, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃபிக் ஆஃபீஸர், இதுக்கு வந்து சிவில் இன்ஜினியர் தான் கேட்டிருக்காங்க, இதுக்கு அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ சிவில் இன்ஜினியர். ஓகேங்களா? அடுத்து ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம், அதாவது டெக்ஸ்டைல் படிச்சா பார்த்திங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜூனியர் இன்ஜினியரிங் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இது சிவில் டிபார்ட்மெண்ட் தான் கேட்குறாங்க, நான் மாதிரி சொல்லிட்டேன் மேலே, சாரி. இதுவும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் தான் கேட்குறாங்க. இது நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு பேசிக்கல அதையும், இதுக்கு நல்லா 5 வேக்கன் தான் இருக்குது, இதுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை நான் எதுக்கு நான் கண்டிப்பாக பேச்சுலர் டிகிரி அப்ளை பண்ணலாம் சொன்னால் நோட்டில் பாருங்கள் இந்த பாயிண்ட்டை. 10th HSC அண்ட் பேச்சுலர் டிகிரி 10+2+4 ஒரு கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் எக்ஸாம் டிக்ளேர் பண்ணுவாங்க டேட்டு, அந்த டேட்டில் இது முக்கியமாக இது நோட் பண்ணவும் சொல்கிறாங்க. மேலே விவரங்களுக்கு Annex 1 பார்க்க சொல்கிறாங்க, நம்ம அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம் வாங்க. சரி, இதில் வந்து பேட்டர்ன் பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாமே 200 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. எல்லா சப்ஜெக்ட் வைஸில் வர கொஷின், அதாவது சிவிலுக்கு வரும், டெக்ஸ்டைலுக்கு, ஆர்கிடெக்சர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 200 கொஷின் கேட்பாங்க. 300 மார்க்குக்கு 3 மணி நேரம் நடக்கும். ஓகேங்களா? பேப்பர் 2 பார்த்திங்கன்னா 100 கொஷின் தான், 200 மார்க்கு. ஒரு கொஷினுக்கு 2 மார்க் தராங்க. இதுக்கு 2 மணி நேரம் எக்ஸாம். அந்த சிவில் சப்ளை அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, பிடபிள்யூ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்னிங் நடந்துடும். இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் நடக்கும், ஒரே நாள் எக்ஸாம் நடந்துடும். டைமிங் பார்த்து பார்த்திங்களா, மார்னிங் 10 to 1, அப்புறம் மணியும் ஈவினிங்கில் 3 to 5 இதெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிடும். ஃபுல் டே எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்கும். எப்பவுமே நம்ம இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்லாம் வந்து ஃபுல் டே முடிச்சிடுவாங்க. அதில் முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதுக்கு இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா இன்டர்வியூ உண்டு 70 மார்க், ஆனால் இது இன்டர்வியூ கிடையாது. இது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்டர் 7 சென்டர் தான் போட்டிருக்காங்க.
இது நான் பார்த்துட்டு எந்த ஏரியா உங்களுக்கு வேணுமோ அந்த ஏரியா போட்டுங்க. அப்புறமேட்டு போட்டுட்டு அவ்வளோ தூரம் போக முடியலன்னு எக்ஸாம் விட்டுறாதீங்க. இது வந்து இவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் சென்டர் கம்மியாக போட்டிருக்காங்க. பி கேர்ஃபுல். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம் மற்றும் தஞ்சாவூர் 7 சென்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றெல்லாம் அப்படியே தான். இதுக்கு பே ஸ்கேல் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாமல் யாரும் விட்டுறாதீங்க, புரியுதுங்களா? அப்ளை பண்ணதுக்கான இது எப்பயும் போல் எல்லா ப்ரொசீஜர் மாதிரி தான். ஓடிஆர் ஃபில் பண்ணவங்க எல்லாருமே இது கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஆதாரை முதல்ல லிங்க் பண்ணி விட்ருங்க, புரியுதுங்களா? அப்போ தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் ஃபர்தராக எல்லாத்துக்குமே. அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த அனெக்ஸ் 1ல் அதை மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் இதில் போடல. நீங்கள் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ளை பண்ண முடிஞ்சால் உள்ளே போகலாம், இதெல்லாம் முடியாது, ஓகேங்களா? அப்ளை பண்ணுவோம் எல்லாருமே. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அனெக்ஸ் 2ல் சப்ஜெக்ட் பாருங்கள். பேப்பர் 1க்கு இது டிப்ளமோ. இது பார்த்தீங்களா, அவங்க ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் வைக்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து சிலபஸ் பார்க்க போகிறோம். சிலபஸில் பேப்பர் 1 பார்த்திங்கன்னா வந்து சிவில் சப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட் பேஸில் வரும். சிவில் வரும், டெக்ஸ்டைல் வரும். அந்த பேஸில் இருக்கிற எக்ஸாம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் கேட்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இது பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்படி தான் வரும். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 1 குரூப் 2 படிக்க பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஸ்டடீஸ் அதில் இருக்கிற மாதிரி வரும். இது எல்லாமே ஒரே இது தான். இப்போ இதில் நம்ம ப்ளஸ்னா பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் வந்து இப்போ குரூப் 1 குரூப் 2லாம் வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இந்த சாப்டர் வருது. ஆனால் இதில் எதுவுமே வரல, அது மாதிரி வரல. இது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் தான், புரியுதுங்களா? ஆனால் எதில் ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் ஜாயின் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சும்மா ஜாயின் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ ஆனால் இதை மட்டும் படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஏஇ தான் படிக்கணும், இதை நான் அப்ளை பண்ணி எழுத மாட்டேன்னு சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் படிங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடைக்கும், புரியுதுங்களா? சிலபஸ் நல்லா பார்த்துக்குங்க. மறுபடியும் நான் சிலபஸ் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு சிவில், அதை பார்த்தீங்கன்னா யூனிட் 1 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், யூனிட் 2 மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், யூனிட் 3 கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிக்ஸ், யூனிட் 4 டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஜினியரிங், யூனிட் 5 ஹைட்ராலிக், யூனிட் 6 சர்வேயிங், யூனிட் 7 என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், யூனிட் 8 எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங், யூனிட் 9 ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங், யூனிட் 10 கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். இது சிவிலுக்கு, ஓகேங்களா? அதே சிவிலுக்கு பேப்பர் 2 பாருங்களா. பேப்பர் 2 பார்த்தீங்களா, யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி எல்லாமே வந்து ஹச்எஸ்சி, அதாவது 12th ஸ்டாண்டர்டில் கேட்பான்றாங்க. இப்போ யூனிட் 2 பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட், இப்போ நடப்பு நிகழ்வுகளை பற்றி கேட்பாங்க. யூனிட் 3 ஜியாகிரஃபி, யூனிட் 4 வந்து ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்டு தமிழ்நாடு. இதை பற்றி தமிழ்நாடு இந்தியா ரெண்டுமே சேர்ந்து இதில் கேட்பாங்க, ஓகேங்களா? யூனிட் 5 பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, யூனிட் 6 பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி, யூனிட் 7 வந்து ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதாவது காங்கிரஸ் எப்படி உருவாச்சு, லீடர்களை பற்றி, இதில் பெரியாரை பற்றி நல்லா பார்த்துங்க. ஏன்னா குரூப் 1 நிறைய பெரியார் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? அடுத்து யூனிட் 8 பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதாவது மேக்ஸு. இது வந்து எஸ்எஸ்சி, இது 10th லெவலில் மட்டும் தான் கேட்பாங்க சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. சிலபஸை நல்லா பார்த்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ.